Watching videos without subscribe is injurious to YouTubers. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நீங்க பார்த்து கொண்டிருப்பது ஷேர் மார்க்கெட் அகாடமி. நான் உங்க தினேஷ். இந்த வீடியோல ஒரு கம்பெனியை எப்படி நம்ம ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் மூலியமா செக் பண்றது, நல்ல கம்பெனியா இல்ல கெட்ட கம்பெனியா, என்னென்ன ரேஷியோ செக் பண்ணணும், என்னென்ன ஃபேக்டர்ஸ் நம்ம கன்சிடர் பண்ணணும் அப்படிங்கறத பத்தி ஒரு கம்ப்ளீட்டா இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். நீங்க ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பத்தி உங்களுக்கு நல்ல நாலேஜ் வேணும் அப்படின்னா இந்த வீடியோ முழுமையா பாருங்க. நீங்களும் பங்கு சந்தையில ட்ரேடிங் அண்ட் இன்வெஸ்டிங் பண்ணணும்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா உங்களுக்குன்னு ஒரு டிமேட் அக்கௌண்ட் தேவை. நான் யூஸ் பண்ற புரோக்கரோட டிமேட் அக்கௌண்ட் ஓபன் பண்றதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி டிமேட் அக்கௌண்ட் ஓபன் பண்ணிட்டு நீங்களும் பங்கு சந்தையில ட்ரேடிங் அண்ட் இன்வெஸ்டிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே, ஸ்டாக் மார்க்கெட்ல ஒரு கம்பெனியை அனாலிசிஸ் பண்ணணும் அப்படின்னா ரெண்டு விதமான அனாலிசிஸ் இருக்கு. ஒன்னு ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ், இன்னொன்னு டெக்னிக்கல் அனாலிசிஸ். முதல்ல இது ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களோட ட்ரேடிங் ஸ்டைலுக்கு நம்ம எதை ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஓகேங்களா? இதை நான் ஒரு சின்ன ஒரு உதாரணத்தோட எக்ஸாம்பிளோட நான் உங்களுக்கு சொல்றேன். இப்போ நீங்க ஒரு துணி எடுக்கிறதுக்கு ஒரு ஜவுளி கடைக்கு போறீங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சரவணா ஸ்டோர்ஸுக்கு ஒரு ஷர்ட் எடுக்கிறதுக்காக போறீங்கன்னு வச்சுப்போம். ஓகேங்களா? சரவணா ஸ்டோர்ஸ்குள்ள போயிட்டு அங்க எல்லாரும் எந்த ஷர்ட் செலக்ட் பண்றாங்க, கரண்டா எது ட்ரெண்டில் இருக்கு, ஜீன்ஸ் டைப் ஆஃப் ஷர்ட் இருக்கா, இல்ல காட்டன் இருக்கா, இல்ல வேற எல்லாரும் எந்த ஷர்ட்டை செலக்ட் பண்றாங்க, என்ன கலரை செலக்ட் பண்றாங்க, என்ன பிராண்டை செலக்ட் பண்றாங்க, எல்லாரும் அந்த டைம் இப்ப தீபாவளிக்கு எடுக்க போறீங்க அப்படின்னா அந்த டைம் என்ன ட்ரெண்டிங்ல ஷர்ட் இருக்கு, இந்த மாதிரி கன்சிடர் பண்ணிட்டு ஒரு ஷர்ட்டை நீங்க பை பண்ணீங்க அப்படின்னா அதை தான் டெக்னிக்கல் அனாலிசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அது இல்லாம இப்ப நீங்க ஷர்ட் இடத்துக்கு போயிட்டு ஃபர்ஸ்ட் ரெடிமேட் ஷர்ட்டுக்கும் நம்ம நார்மலா துணி எடுத்து தைச்சோம் அப்படின்னா அது ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம், ஒவ்வொரு பிராண்டை நம்ம அனலைஸ் பண்ணணும். இப்போ ஓட்டோ இருக்கு அப்படின்னா இன்னொரு பிராண்ட் இருக்கு. ஸோ இந்த பிராண்ட் ஷர்ட்டுக்கும் அந்த பிராண்ட் ஷர்ட்டுக்கும் என்ன வித்தியாசம், ஷர்ட் என்ன துணியில செய்யறாங்க, அந்த துணி தரமான துணியா அப்படிங்கிறத நல்ல ஒரு இன்டெப்த் அனாலிசிஸ் பண்ணிட்டு ஒரு ஷர்ட்டை நம்ம பை பண்ணோம் அப்படின்னா அதை தான் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ ஓரளவுக்கு உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். பொதுவாக அந்த ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் யார் பண்ணுவாங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா அந்த ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட், லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு பர்பஸ்க்கு போயிட்டாங்க அப்படின்னா அந்த கம்பெனியை பத்தி ஒரு இன்டெப்தா அனலைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் முதலீடு பண்ணுவாங்க. இந்த டெக்னிக்கல் அனாலிசிஸ் அப்படிங்கிறவங்க பாத்தீங்க அப்படின்னா அந்த ஸ்கேல்பிங், இன்ட்ராடே பண்றாங்க இல்லையா, அவங்க ஃபண்டமெண்டல்லாம் செக் பண்ண மாட்டாங்க. ட்ரெண்ட் இஸ் ஃப்ரெண்ட் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல அவங்க என்னன்னா ஒன்லி டெக்னிக்கல் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ், பிரைஸ் ஆக்ஷன் இதை பேஸ் பண்ணி மட்டும் ட்ரேட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ நம்ம இந்த வீடியோல இந்த ஃபண்டமெண்டல் அனாலிசிஸை பத்தி தான் நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். ஓகேங்களா? ஆல்ரெடி நம்ம டெக்னிக்கல் அனாலிசிஸை பத்தி ஒரு சில வீடியோஸ் நம்மளோட யூடியூப் சேனல் அப்லோட் பண்ணியிருக்கோம். டைம் கிடைச்சது அப்படின்னா அதை போய் செக் பண்ணி பாருங்க. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸை பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் PE ரேஷியோ அப்படின்னு சொல்லுவாங்க, பிரைஸ் டு ஏர்னிங் ரேஷியோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? சோ இப்ப நான் இதுல சொல்ல போற ஒரு சில ரேஷியோஸ், ஒரு சில வேர்டுக்கான மீனிங் பாத்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி நம்மளோட யூடியூப் சேனல்ல நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? சோ நம்மளோட யூடியூப் சேனல் ஷேர் மார்க்கெட் அகாடமி போனீங்க அப்படின்னா பிளேலிஸ்ட்ல போனீங்க அப்படின்னா ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் அப்படின்னு இருக்கும். இந்த ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ்ல பாத்தீங்க அப்படின்னா PE ரேஷியோ, பிரைஸ் டு EPS, ஃபேஸ் வேல்யூ அப்படிங்கிறது எல்லாமே நான் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ், புக் வேல்யூ, ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி, ROCE, டெப்ட் ரேஷியோ அப்படிங்கிறது எல்லாமே நம்மளோட யூடியூப் சேனல்ல நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ பார்த்து முடிச்சுட்டு அந்த வீடியோ போய் பாருங்க. இந்த பிளேலிஸ்டுக்கான லிங்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ இந்த PE ரேஷியோ, EPS அப்படின்னா உங்களுக்கு முழுமையா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா. ஓகேங்களா? இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் PE ரேஷியோ பாத்தீங்க அப்படின்னா 15க்கு கீழே இருக்கணும். ஓகேங்களா? எப்பயுமே PE ரேஷியோ 15க்கு கீழே இருந்துச்சு அப்படின்னா அது ஒரு நல்ல கம்பெனி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அதே போல இந்த PE ரேஷியோ பாத்தீங்க அப்படின்னா இண்டஸ்ட்ரியல் PE ரேஷியோ விட கொஞ்சம் கம்மியா இருக்கணும். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் PE ரேஷியோ 15க்கு கீழே இருக்கணும். இந்த PE ரேஷியோ பாத்தீங்க அப்படின்னா இண்டஸ்ட்ரியல் PE ரேஷியோ விட கம்மியா இருக்கணும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அது ஒரு நல்ல கம்பெனி. ஓகேங்களா? அடுத்து EPS, ஏர்னிங் பெர் ஷேர், ஒரு ஷேர் நமக்கு எவ்வளவு சம்பாரிச்சு கொடுக்குது அப்படின்னு அர்த்தம். இதுக்கு பாத்தீங்க அப்படின்னா லாஸ்ட் ஒரு 4-5 இயர்ஸ் அதோட ரெக்கார்டை நம்ம எடுத்து பார்க்கும்போது அந்த வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிட்டே இருந்துச்சு அப்படின்னா அது ஒரு நல்ல கம்பெனி. ஸோ அந்த மாதிரியான கம்பெனில நம்ம முதலீடு பண்ணலாம் அப்படிங்கிறது அர்த்தம். ஓகேங்களா? நெட் இன்கம் அப்படிங்கிறது அந்த கம்பெனியோட வருமானம் பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு குவார்டர் வைஸும் ஒவ்வொரு இயர் வைஸும் பாத்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிட்டே
ஆயிட்டே இருந்தது அப்படின்னா அது ஒரு நல்ல கம்பெனி. ஓகேங்களா. ரெவன்யூ பாத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த நெட் இன்கம் அப்படிங்கிறது முல்லா வந்து வருவாய். இது ரெவன்யூ பாத்தீங்க அப்படின்னா அவங்களோட ப்ராடக்ட் மூலியமா எவ்வளவு சம்பாதிக்கிறாங்க அப்படிங்கிறது. ஸோ அதுவும் பாத்தீங்க அப்படின்னா இன்க்ரீஸ் ஆயிட்டே தான் இருக்கணும். டிவிடெண்ட் ஈல்டு பாத்தீங்க அப்படின்னா லாஸ்ட் ஒரு 4-5 இயர்ஸா இன்க்ரீஸ் ஆயிட்டே இருந்தது அப்படின்னா தான் அது வந்து ஒரு நல்ல கம்பெனி. அந்த மாதிரி கம்பெனில நம்ம முதலீடு பண்ணோம் அப்படின்னா அந்த ஸ்டாக் வந்து குரோ ஆகிறது மட்டும் இல்லாம டிவிடெண்டும் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய கிடைக்க வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா. அதுக்கடுத்து வந்து புக் வேல்யூ பொறுத்தவரையும் பாத்தீங்க அப்படின்னா டிகிரீஸ் ஆகுது அப்படின்னா அந்த அசெட் வந்து டிகிரீஸ் ஆகலாம். ஆர் வந்து லயபிலிட்டிஸ் பாத்தீங்க அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஸோ இந்த புக் வேல்யூ பொறுத்தவரையும் பாத்தீங்க அப்படின்னா இன்க்ரீஸ் ஆனிச்சு அப்படின்னா வந்து கொஞ்சம் ஒரு நல்ல கம்பெனி அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா. ஸோ லயபிலிட்டிஸை பொறுத்தவரையும் டிகிரீஸ் ஆயிட்டே இருக்கு அப்படின்னா டிகிரீஸ் ஆகணும். இல்லை அப்படின்னா வந்து இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா அது ஏன் வந்து இன்க்ரீஸ் ஆகுது அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணணும். ஓகேங்களா. ஸோ லயபிலிட்டிஸ் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் சொத்து அந்த மாதிரி. ஓகேங்களா. ஸோ இருப்பு அந்த மாதிரி வந்து குறிக்கும். ஓகேங்களா. ROE அப்படிங்கிறது ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 20% மேல இருந்துச்சு அப்படின்னா அது வந்து ஒரு நல்ல கம்பெனி. லாஸ்ட் வந்து ஒரு 3 இயர்ஸ் டேட்டா ஆல்ரெடி நம்ம செக் பண்ணணும். ஸோ அது வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. இன்னமும் பாத்தீங்க அப்படின்னா பெட்டர். ROCE அப்படிங்கிறது ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவுமே பாத்தீங்க அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்கட்டும். ஓகேங்களா. ஸோ அடுத்து வால்யூம்ஸ். இந்த வால்யூம் பாத்தீங்க அப்படின்னா நம்ம புரோக்கர் டெர்மினல்லே வந்து ஷோ ஆகும். இந்த வால்யூம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு 50% இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கணும். ஸோ ஆவரேஜ் வால்யூம் பாத்தீங்க அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு அப்படின்னா அது வந்து ஒரு புல்லிஷான ஸ்டாக், நல்ல ஸ்டாக் வந்து நல்ல ட்ரெண்ட்ல இருக்கு, அப் ட்ரெண்ட்ல இருக்கு அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். ஓகேங்களா. ஸோ வால்யூம் வந்து ஒரு நல்ல வால்யூமா இருக்கணும், இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கணும். ஒரு டே பை டே ஆர் மந்த்ல இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கணும். ஓகேங்களா. ஸோ இந்த டெலிவரிபிள் அப்படிங்கிறது டெலிவரிபிள் குவான்டிட்டி இது வந்து மோர் தென் வந்து 50% வந்து இருக்கணும். ஸோ இந்த டெலிவரிபிள் குவான்டிட்டி அப்படிங்கிறது அந்த கம்பெனில வந்து எவ்வளோக்கு எவ்வளோ வந்து வெளியில கொடுக்குறாங்க, ட்ரேடிங் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு கொடுக்குறாங்க அப்படிங்கிறது. ஓகேங்களா. ஸோ அது வந்து ஒரு 50% இருக்கணும். இந்த ரிசர்வ்ஸ் அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா இன்க்ரீஸ்ல வந்து இருக்கணும், நெட்வொர்க் இன்க்ரீஸ்ல இருக்கணும். நெட் பிளாக் பாத்தீங்க அப்படின்னா நாட் டிகிரீஸ் வித் ஹை ரேட் அதிகமா இருக்கணும். ஓகேங்களா. ஸோ டெபிட் அப்படிங்கிறது வந்து கம்பெனியோட கடன் வந்து இல்லாம இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப நல்லது. இல்லை அப்படின்னா கம்மியாகிட்டே வரணும். ஓகேங்களா. இன்க்ரீஸ் ஆகிட்டு இருந்தது அப்படின்னா கடன் ஒரு கம்பெனிக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு அப்படின்னா அந்த மாதிரி கம்பெனில நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடாது. இது வந்து ரொம்ப முக்கியம். ஓகேங்களா. ஸோ நீங்க ஒரு ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் வந்து செக் பண்ணும்போது அந்த கம்பெனிக்கு கடன் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத செக் பண்ணிட்டு அதுக்கடுத்து முதலீடு பண்ணுங்க. ஓகேங்களா. இந்த டெப்ட் ஈக்விட்டி ரேஷியோ பாத்தீங்க அப்படின்னா 1க்கு கீழே இருக்கணும். ஓகேங்களா. நெட் இன்கம் பாத்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கணும். நெட் சேல்ஸ் பாத்தீங்க அப்படின்னா நெட் சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆனதான் பாத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ரெவன்யூ நெட் இன்கம் எல்லாமே கிடைக்கும். ஓகேங்களா. ஸோ இந்த பிரைஸ் டு புக் ரேஷியோ PB ரேஷியோ அப்படின்னு சொல்லுவாங்க. இது பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கம்மியா இருக்கணும் இவங்களோட காம்படிட்டரை கம்பேர் பண்ணும்போது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பாத்தீங்க அப்படின்னா இப்போ ஒரு அமேசான் இல்லைன்னா பிளிப்கார்ட் இவங்க இருக்காங்க அப்படின்னா இப்போ நீங்க வந்து பிளிப்கார்ட்டுக்கு வந்து ஒரு ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் வந்து செக் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அமேசானை விட PB ரேஷியோ வந்து பிளிப்கார்ட்டுக்கு வந்து கம்மியா இருக்கணும். ஓகேங்களா. ஸோ அதை வந்து காம்படிட்டர் கம்பெனியை நம்ம இதுல நம்ம எடுத்துக்கணும். ஓகேங்களா. பிரைஸ் டு சேல்ஸ் ரேஷியோ பாத்தீங்க அப்படின்னா சேம் வந்து அவங்கள கொஞ்சம் வந்து காம்படிட்டர் வர கொஞ்சம் வந்து பெட்டரா இருக்கணும். ஓகேங்களா. ஸோ அவங்களோட கொஞ்சம் சேல்ஸ் வந்து அதிகமா இருக்கணும். கரண்ட் ரேஷியோ பாத்தீங்க அப்படின்னா கிரேட்டர் தென் 1க்கு மேல வந்து இருக்கணும். ப்ரொமோட்டர் ஹோல்டிங் பாத்தீங்க அப்படின்னா ஒரு கான்ஸ்டன்டா இருக்கணும். இல்ல அப்படின்னா ப்ரொமோட்டர்ஸ் ஹோல்டிங் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது குவார்டர் வைஸ் அப்படின்னா அதை நீங்க வந்து ஒரு நல்ல கம்பெனியா நீங்க கன்சிடர் பண்ணலாம். ஓகேங்களா. ஸோ பிளெட்ஜட் ஷேர்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா எதுவுமே இல்லாம இருக்கிறது வந்து ரொம்பவே நல்லது. ஷேர் கேபிட்டல் வந்து ஒன்லி மினிமமா இருக்கட்டும், இல்லைன்னா டிகிரீஸ் ஆகிட்டே வந்தது அப்படின்னா அது வந்து ஒரு நல்ல கம்பெனி. ஓகேங்களா. ஸோ புட்கால் ரேஷியோ பாத்தீங்க அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கணும். ஃபியூச்சர் பிளான்ஸ் அந்த கம்பெனிக்கு வந்து எதுவும் ஃபியூச்சர் பிளான் வச்சிருக்காங்களா? இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா இப்போ கொரோனா இருக்கு. கொரோனா டயத்துல பாத்தீங்கன்னா மெடிக்கல் அந்த செக்டார் வந்து நல்லா வந்து பூம் ஆனிச்சு. ஸோ 2008 2003 அந்த டைம்ல பாத்தீங்க அப்படின்னா ஐடி செக்டார் வந்து நல்லா பூம் ஆனிச்சு. ஸோ இப்போ பாத்தீங்க அப்படின்னா பெட்ரோலுக்கு அந்த டீசலுக்கு ரொம்ப டிமாண்ட் ஆகுது. ஸோ அது வந்து கொஞ்சம் வந்து எத்தனாலுக்கு வந்து எல்லாமே மூவ் ஆயிட்டு இருக்காங்க, ஈவிக்கு வந்து மூவ் ஆகுறாங்க. ஸோ இந்த மாதிரி அவங்களுக்கு வந்து ஃபியூச்சர் வந்து ப்ராஜெக்ட்ஸ் எதுவும் இருக்கா அப்படிங்கிறத நம்ம வந்து அனலைஸ் பண்ணணும். ஓகேங்களா. ஸோ இது எல்லாமே நம்ம வந்து தினமும் நம்ம செய்தித்தாட்கள் அந்த கம்பெனியை பத்தின நியூஸ், கவர்மெண்ட் வந்து அந்த செக்டாருக்கு வந்து என்ன மாதிரியான அனௌன்ஸ்மெண்ட் எல்லாம் பண்றாங்க, இது எல்லாமே நம்ம கண்டினியூஸா வாட்ச் பண்ணணும். ஓகேங்களா. ஸோ ஸ்கோப் ஆஃப் த ப்ராடக்ட், ஸோ வந்து அந்த கம்பெனிக்கு வந்து எவ்வளோ வந்து ஸ்கோப் இருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம வந்து
கன்சிடர் பண்ணணும். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ 2022 2023 இப்போ நீங்கள் போய் ஒரு டீசல் பெட்ரோல் கார் வந்து நீங்கள் வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறீங்க, ஒரு புது கம்பெனி ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா இதுக்கு அந்த அளவு ஸ்கோப் இல்லை. ஏன்னா எல்லா ஆட்டோ இண்டஸ்ட்ரீஸும் பார்த்தீங்க, எல்லா ஆட்டோ கம்பெனியும் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட கார்ஸ் அந்த பைக்ஸை பார்த்தீங்க அப்படின்னா ஈவிக்கு எலக்ட்ரிக்கலுக்கு வந்து சேஞ்ச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எல்லாமே ஈவியை வந்து சேஞ்ச் பண்ணிட்டு இருக்காங்க. நான் இப்போ போயிட்டு ஒரு டீசல் பெட்ரோல் காரை நான் வந்து மேனுஃபேக்சர் பண்ணி செல் பண்ண போறேன் அப்படின்னா அது ரொம்ப 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 டஃப். அதுக்கு வந்து ஃபியூச்சர்ல வந்து ஸ்கோப் கிடையாது. ஓகேங்களா? ஆனா இப்போ இந்த 2023 நீங்க வந்து ஒரு புதுசா வந்து ஒரு ஈவி பைக்கோ இல்லைன்னா ஈவி வந்து காசோ ஒரு மேனுஃபேக்சர் பண்ணி நீங்க செல் பண்றீங்க அப்படின்னா அதுக்கு வந்து ஸ்கோப் இருக்கு. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி வந்து ஸ்கோப்பை அவங்களோட ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்கணும். அந்த கம்பெனி எதை வந்து நோக்கமா வச்சு செயல்படுறாங்க, இப்போ கரண்ட் சுச்சுவேஷனோட அடாப்ட் ஆகுறாங்களா அப்படிங்கிறது எல்லாமே வந்து நீங்க கொஞ்சம் வந்து செக் பண்ணணும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பாப்புலாரிட்டி ஆஃப் த ப்ராடக்ட். ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம என்னதான் வந்து ஒரு குவாலிட்டியான பொருட்களை நம்ம உருவாக்குனாலுமே பார்த்தீங்க அப்படின்னா அந்த அளவு ஒரு விளம்பரம் இல்லை அப்படின்னா அது அந்த அளவுக்கு போய் சேராது, மக்கள்கிட்ட போய் சேராது. ஸோ அதனால பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பாப்புலாரிட்டி வந்து மக்கள்கிட்ட இருக்கணும். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம வந்து டாபரு இந்த பிரிட்டானியாலாம் பார்த்தீங்க அப்படின்னா மக்கள் எல்லாருக்குமே ரொம்ப வயதானவங்களா இருந்தாலும் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த நேம் வந்து தெரியும். ஓகேங்களா? ஏன்னா அந்த அளவு அவங்க வந்து விளம்பரங்கள் பண்ணியிருப்பாங்க, பாப்புலாரிட்டி பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி பாப்புலாரிட்டி பிராண்ட்ல நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்க அப்படின்னா திடீர்னு அந்த கம்பெனி வந்து மூடிட மாட்டான். ஓகேங்களா? ஸோ அதனால வந்து கொஞ்சம் ஒரு நம்பிக்கை இருக்கும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து குவாலிட்டி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அவங்க எந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ் வந்து மேனுஃபேக்சர் பண்றாங்க, அது வந்து குவாலிட்டியா பண்றாங்களா அப்படிங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஏன் அப்படின்னா நல்ல பொருட்கள் வந்து அவங்க வந்து விலை கம்மியா கொடுக்கலாம், பட் குவாலிட்டியா இல்லை அப்படின்னா திரும்ப மக்கள் வந்து அதை வந்து வாங்க மாட்டாங்க. ஓகேங்களா? அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு உங்களுக்கு அந்த கம்பெனியை வந்து பிடிச்சிருக்கணும். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி பிடிச்சிருந்தா மட்டும் அந்த மாதிரி கம்பெனியை செலக்ட் பண்ணி நீங்க முதலீடு பண்ணலாம். ஓகேங்களா? ஓகே, இதெல்லாம் ஓகே சார். இப்போ நீங்க சொன்ன ரேஷியோலாம் நான் எங்க செக் பண்றது, என்ன வெப்சைட்ல செக் பண்றது அப்படிங்கிற உங்களுக்கு சந்தேகம் வந்திருக்கும். ஸோ இதையும் நான் சொல்லிடுறேன். ஸோ கூகுள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. கூகுளில் பார்த்தீங்க அப்படின்னா screener.in அப்படிங்கிற ஒரு வெப்சைட் இருக்கு. ஸோ இந்த வெப்சைட் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நாளாக நான் யூஸ் பண்ணுறேன். இந்த வெப்சைட்டை பற்றி ஒரு டெடிக்கேட்டடான வீடியோவும் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட யூடியூப் சேனல்லே நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோட லிங்க்கும் பார்த்தீங்க அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ இந்த வெப்சைட்ல நான் சொன்ன ரேஷியோ எல்லாம் எவ்வளோ இருக்கு அப்படிங்கிறத நீங்க வந்து இங்க செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ உதாரணத்துக்கு சர்ச் ஆஃப் கம்பெனி அப்படிங்கிறதுல போயிட்டு நான் SBIN ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறத டைப் பண்றேன். ஸோ இங்க பாருங்க மார்க்கெட் கேபிட்டலைசேஷன், PE ரேஷியோ, ROCE, கரண்ட் பிரைஸ், புக் வேல்யூ, ROE, டிவிடெண்ட் ஈல்டு, ஸோ ஃபேஸ் வேல்யூ எல்லாமே இந்த கம்பெனியோட கீழே கொடுத்துருக்காங்க. ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா அந்த கம்பெனியோட ப்ராஸ் கான்ஸ் அந்த கம்பெனி அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. பீர் கம்பேரிஷன் நான் சொன்னேன் இல்லையா? ஸோ இன்னொரு கம்பெனி மார்க்கெட்டை அவங்க ரிலேட்டடாக பிஸ்னஸ் பண்ணுறவங்களோட கம்பேர் பண்ணும்போது இந்த கம்பெனி வந்து எந்த அளவில் இருக்கு அப்படிங்கிறது இந்த PE ரேஷியோ, மார்க்கெட் கேபிட்டலைசேஷன், டிவிடெண்ட் ஈல்டு, இந்த குவார்டர்லி ப்ராஃபிட், நெட் சேல்ஸ், இது ROCE இதெல்லாமே கொடுத்துருக்காங்க. இது நீங்க ஈஸியா இங்கேயே வந்து நீங்க கம்பேர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இங்க பாருங்க லாஸ்ட் வந்து ஒரு 5 இயர்ஸா பாத்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கணும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ அதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா இங்க 2011 2022 கிட்டத்தட்ட வந்து ஒரு 10-11 வருஷம் டேட்டாஸ் வந்து இங்க கொடுத்துருக்காங்க. ஈஸியா நம்ம அனலைஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் சொன்ன இந்த செக் பாயிண்டோட இந்த இமேஜ் வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்மளோட டெலகிராம் குரூப்ல நான் இதை வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். பிளஸ் நம்மளோட ஷேர் மார்க்கெட் அகாடமி இன்ஸ்டா பேஜ்லயும் பாத்தீங்க அப்படின்னா இந்த ஷீட் வந்து செக் பாயிண்ட் ஷீட் வந்து நான் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா அங்க போய் வந்து நீங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அவ்வளவுதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இந்த வீடியோ பற்றின கருத்துக்கள் மற்றும் உங்கள் சந்தேகங்களை கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க. நீங்க இன்னும் நம்மளோட டெலிகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணல அப்படின்னா லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கங்க. ஃப்ரீ தான். இந்த மாதிரியான ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடா நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஃபியூச்சர்ல நம்ம அப்லோட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸையும் நீங்க மிஸ் பண்ணாம உடனுக்குடன் பார்க்கலாம்.